குட் ஈவினிங். இப்போ நம்ம பார்க்க போகிற சாப்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிக்னோமெட்ரி. ஆக்சுவலாக நீங்கள் வாட் இஸ் ட்ரிக்னோமெட்ரி? இப்போது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கொஷின் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிக்னோமெட்ரி எதுக்கு யூஸ் ஆகுது? இது படித்தா என்ன பண்ணலாம்? இது நான் என் லைஃப்பில் எந்த இடத்துல நான் யூஸ் பண்ணுறேன்? இதை எதுக்காக நான் படிக்கணும்? இந்த மாதிரியான பலதரப்பட்ட கொஷின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காகட்டும், படித்து முடித்த ஸ்டூடெண்ட் ஆகட்டும், எல்லாருக்குமே. ஆனால் இதை கரெக்டாக யூஸ் பண்ணி அவங்களோட ப்ரொஃபஷனில் யூஸ் பண்ணினவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இதை இல்லாமல் வேறு இதில் ப்ரொஃபஷனில் போனவங்களுக்கு இதோட யூசஸ் என்ன, இது எதுக்கு நம்ம படித்தோன்னே தெரியாமலாம் நிறையா படிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம எந்த விஷயத்துமே அடியிலேருந்து பேஸ்லேருந்து நம்ம படிக்கிறோம், அதோட ஃபண்டமெண்டல் தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? வாட் இஸ் ட்ரிக்னோமெட்ரி அப்படின்னா, இட் இஸ் த பிரான்ச் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். இட் இஸ் பிரான்ச் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். மேத்தமெட்டிக்ஸோட ஒரு பிரான்ச் தான். நிறையா படிச்சிருப்போம். அல்ஜிப்ரா படிச்சிருப்போம், பாலினாமியல்ஸ் படிச்சிருப்போம், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் படிச்சிருப்போம், இன்டகிரேஷன்ஸ், டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், லைக் இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் நம்ம படிச்சிருப்போம். இதுவும் ஒன் ஆஃப் த கான்செப்ட், ஒன் ஆஃப் த பிரான்ச். ஓகே, இட் இஸ் த பிரான்ச் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் விச் ஸ்டடியிங் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சைடு, லென்ஸ், ஆங்கிள், பர்டிகுலர்லி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ இது என்ன அப்படின்னா பிரான்ச் ஆஃப் த மேத்தமெட்டிக்ஸ், இஸ்ன்ட் இட்? இது எதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்டடியிங் ரிலேஷன்ஷிப். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா, அந்த ட்ரையாங்கிளுக்கு சைடு இருக்கும், ஆமாவா? லென்த் இருக்கும், அதே மாதிரி ஆங்கிள் இருக்கும். அப்போ இதோட ரிலேஷன்ஷிப்பெல்லாம் என்ன பண்ணுறோம், இதுக்கு இடையில இருக்க ரிலேஷன், அதாவது இந்த சைடு, லென்த்து, ஆங்கிள், இதுக்கு எல்லாத்துக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை நடுவில் கண்டிப்பாக இருக்கும். எல்லாமே வேறு வேறு தான், ஆமாவா? இதுக்கு இடையில இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுறது தான். எல்லா ட்ரையாங்கிளுக்குமே வா அப்படின்னா, பர்டிகுலர்லி ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். வாட் இஸ் ரைட் ஆங்கிள்? ரைட் ஆங்கிள் இட்ஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. 90 டிகிரி ஆங்கிள் இருக்கக்கூடிய ஒரு ட்ரையாங்கிளை தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்கிறேன். அப்போது இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட சைடு, லென்த்து, ஆங்கிள், இதோட ரிலேஷன்ஸு, இதுக்கு இடையில இருக்க ரிலேஷன்ஷிப் படிக்கிறது தான் எனக்கு என்ன அப்படின்னா இந்த ட்ரிக்னாமெட்ரி. ஓகேவா? இதோட பேஸ் ஒரு 6 கோர்ஸ் இருக்குது. இது 6 கோர் இருக்குது ரேஷியோஸு. அதை வச்சு தான் இதை நம்ம டிஃபைனே பண்ணுவோம். ஆக்சுவலாக இட் டிஃபைன்ஸ் 6 கோர் ரேஷியோஸ். என்ன அப்படின்னா சைன், காஸ், டேன், கொசிக், சீக், காட், இஸ்ன்ட் இட்? இந்த இது தான் நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய, இந்த 10th இருக்கட்டும், 11th 12th ஃபஸ்ட் குரூப், செகண்ட் குரூப்பாக இருக்கட்டும், மேக்ஸ் எடுத்த எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் இந்த சைன், காஸ், டேன், கொசிக், சீக்கன், காட். இது எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம். இதை கரெக்டான முறையில் நம்ம இதை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ரிக்னோமெட்ரிங்கிற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட், இஸ்ன்ட் இட்? திஸ் ஆர் ஃபண்டமெண்டல் ஃபார் சால்விங் அன்னோன் சைட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ். இப்போ இந்த ரைட் ஆங்கிள் கொடுக்குறாங்க, 3 சைட்ஸ் இருக்கும். இந்த 3 சைடில் ஏதோ ஒரு சைடு எனக்கு தெரியலை, இல்லை ஏதோ ஒரு ஆங்கிள் தெரியலை, ஏதோ ஒரு லென்த்து தெரில அப்படிங்கிறப்ப அந்த மாதிரியான இதெல்லாம் ஃபைன் பண்ணுறதுக்கு இதுதான் என்ன, இந்த சைன், காஸ், டான், சீக்கன், காட், கொசிக், இதெல்லாமே ஒரு ஃபண்டமெண்டல். ஓகேவா? These are fundamental for solving unknown sides and angles. என்ன அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டோமா விஷயத்துக்கு? இதோட யூஸ் என்ன அப்படின்னா, these are used in engineering physicsல இது ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? சர்வே பண்ணுறது, அதாவது இப்போ ஒரு எப்படி அந்த நேவிகேஷன்ஸ் எல்லாம் இது பண்ணுவோம்ல, சர்வேயிங் டு கால்குலேட் நேவிகேஷன்ஸ், அதை டிஸ்டன்ஸு ஒரு இடத்துலேருந்து, அதாவது சும்மா நார்மல் கிடையாது, ஒரு பெரிய பெரிய பில்டிங்ஸு, பெரிய பெரிய இதெல்லாம் அந்த இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸில் இது இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் சொல்கிறேன், பேஸ்லேருந்து படிக்கணும். இது என்ன, இதோட பேஸ் என்ன, அதுலேருந்து நம்ம படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா இட்ஸ் வெரி ஈஸி கான்செப்ட். கால்குலேட் நேவிகேஷன், டிஸ்டன்ஸ் அண்டு மைல்ஸ் that cannot be measured. ஓகே, எதெல்லாம் மெஷர் பண்ண முடியலையோ, அதாவது நேவிகேஷன், டிஸ்டன்ஸு, சர்வேயிங்கில் இதெல்லாமே, சர்வேயிங் தெரியும் இல்லைங்களா?
அந்த சர்வேயிங்கில் நேவிகேஷன், டிஸ்டன்ஸு, மைல்ஸு இது எல்லாமே மெஷர் பண்ணுறதுக்கு இந்த ட்ரிக்னாமெட்ரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, தேங்க்யூ.